ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ராக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்னோட ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா, நீங்கள் நிறைய வந்து கொஸ்டின் கேட்டது இது மட்டும்தான். நம்மளோட பேஜஸ் வந்து கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா, ப்ரோ எல்லாமே ஓகே ப்ரோ, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே வாங்கணும், அண்ட் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் இதிலிருந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. எப்படின்னா, நான் ஒரு வேலை இப்போ நான் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஆனால் இது எனக்கு கை கொடுக்குமா, இதில் திருப்பியும் ஏதாச்சும் ரொம்ப லாஸ் ஆகுமா, இல்லை இது ஒர்க் அவுட்டே ஆகாதா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் இந்த டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் இதை பண்ணோன்னா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, பார்ட் 6. ஓகேங்களா, ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் நம்ம வந்து பார்ட் 5 வந்து எடுத்தோம். ஸோ என்னெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அதில் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பார்ட் 6 என்னன்னா, என்னோட இந்த 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் அந்தளவுக்கு பெருசாக தெரிய எஃபெக்ட் இருக்குமா கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனால் இந்த 3 மந்த் 2 மந்த்ஸில் நான் நிறைய விஷயத்த கரெக்ஷன்ஸ் பண்ணேன். நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய லாஸஸ்லாம் வந்துச்சு. அது எப்படியெல்லாம் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அது வரைக்கும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ண மாட்டேன் தான் நான் இப்போ வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இல்லை நான் இப்போ தான் ப்ரோ இந்த பார்ட் 6 பார்க்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி மேலே வந்து ஐக்கான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதை பார்த்து நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, தமிழில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி யாரும் போட்டதும் இல்லை. ஓகேங்களா, நானே நார்த்து சைடில் இருக்க வீடியோ பார்த்து தான் நானே கற்றுக்கினேன். ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால தான் தமிழுக்கு, ஸோ தமிழ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து என்னோடய வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் எனக்கு ஒரு ஆம்பிஷன். ஸோ நம்ம ஏன் தமிழில் போடக்கூடாது? ஓகேங்களா, அதனால தான் நான் இதை பிளான் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் அப் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போஸ் எப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப்லாம் நம்ம வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸில் யோசிச்சிடலாம், இல்லை தூங்கி எழுந்து யோசிச்சிடலாம். ஓகே நாளைக்கு இது பண்ணலாம், எனக்கு இது ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னுலாம் வந்து கனவுலையோ இல்லை இமேஜினேஷன்லையோ நம்ம வந்து அதை வந்து ஹை பிச்சு கூட்டின்னு போயிடலாம். ஆனால் அதை ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரப்போ அது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆக்கும், நம்மளை லேசினஸ் ஆக்கிடும், ஒரு வெறுப்பாக்கிடும், அழுத்து போகிறோமா ஆகிடும். என்னடா இதுன்ற மாதிரி நம்மளை வந்து அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து தள்ளிடும். ஓகேங்களா, ஆனால் இது எல்லாத்தையுமே கடந்து முயற்சி பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும்தான் அதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா, அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே கேட்டுருந்தாலும் இதை ஒன்று கடைசியாக ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ப்ரோ இது ஒர்க் அவுட் ஆகுதா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியா இருந்துச்சு, பட் இருந்தாலுமே நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கிறதுனால நான் பண்ணலாமா வேணாம் யோசிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு பதிவு தான். ஓகேங்களா, சரிங்களா. டிஷர்ட் பிஸ்னஸ் ஓகேங்களா, எனக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அது ஆல்ரெடி பெருசாக தெரியாமல் தான் இருந்துச்சு, மோஸ்ட்டாக ரொம்ப தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இதில் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது தான் தெரிஞ்சுது இது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஒரு கடல். ஓகேங்களா, எல்லாருமே இந்த கடலில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய கப்பல்ஸ் இருக்குது, சின்ன படகுலேருந்து பெரிய கப்பல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இதில் நம்ம எப்படி அந்த கப்பல் இருக்கிற இடத்தெல்லாம் தாண்டி ஸ்டேஜை தாண்டி போக போகிறோம், எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்க போகிறோம், எப்படி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸாக பண்ண போகிறோம் அப்படின்ற நிறைய யோசனை எனக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஒரு கிராஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக கிட்ட இருந்தோன்னா நம்ம நிறைய கற்றுக்கலாம் மேபி. ஆனால் நம்ம ஸ்டார்ட் அப் நம்ம தான் வந்து இதுக்கப்புறமே நம்ம வந்து பண்ண போகிறோன்ற போது இதில் நிறைய மிஸ்டேக்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய மிஸ்டேக்ஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து போயிட்டுருக்கோம், அது நமக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா, முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்பில் பண்ணுறப்போ லாஸை எதிர்பார்க்குறது ரொம்ப வந்து ஈஸி, ஆனால் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறது ரொம்ப ரேர்.
அதனால் யாரும் ப்ராஃபிட் எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இதை டெவலப் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன் சொல்கிறா, இந்த 3 மாதத்தில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் எனக்கு வந்துடுச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு ஷேரோ சேலரியோ இல்லை எங்கள் டீமுக்கோ இது வரைக்கும் நான் யாருக்கும் எதுவும் பெருசாக பண்ணவும் இல்லை, ஓகேங்களா? ஏன்னா பண்ணுற மாதிரி எதுவும் நடக்கவே இல்லை, ஓகேங்களா? இப்போ நாங்கள் ஓவரால் கவரேஜ் பண்ணுறது வரைக்கும் 6000 7000 கிட்ட வரைக்கும் போயிடுச்சு, ஓகேங்களா? ஆனாலுமே 6000 7000 நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. தென் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த மீட்டர்ஸ்க்கு டிடிஎஃப்க்கு அப்புறம் அந்த பில்லு இந்த பில்லு, ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ்க்கு அந்த ஓகேங்களா, நெக்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதப்போ ஃபைனலாக எங்கள் கையில் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 1000 ருபீஸ் தான் இருக்குது, 1300 200. அண்ட் இப்போ ஒரு 10 ஆர்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் ஓகே சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் சொல்கிறேன், ஓகேங்களா? ஆனால் இந்த காசு எதுவுமே எங்களுக்கு வரவே இல்லை, எங்களுக்கு கிடைக்கவும் இல்லை. அதுக்காக இது லாஸாக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது லாஸ்லாம் கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் ஒரு சின்ன தொகையை வச்சு எப்படி சம்பாதிக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது எப்படிலாம் டெவலப் ஆகுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போகலாம், நமக்கு எப்படி நம்ம கையில் எப்போ அந்த காசு வந்து நிற்கும், ஓகேங்களா? அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் தான் இருக்குது, ஓகேங்களா, இப்போ வரைக்குமே. ஆனால் என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிற என்ன விஷயம்னா, இதில் எடுத்த உடனே டாப்பில் போகவே முடியாது. நீங்கள் என்ன தான் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே, நான் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து கடையே வச்சாலுமே இல்லை மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் இறக்குனாலுமே இதில் உங்களால் ஒரே நைட்டில் வந்து அவ்வளோ பெருசாக ஆக முடியாது. 1 மாதமோ 6 மாதம்னாலும் ஆக முடியாது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு படிப்படியாக முன்னேறணும். ஸோ படிப்படியாக முன்னேறணும்னா எப்படி? எக்ஸாம்பிளுக்கு ஒரு விதையை வச்சு மாங்காய் கொட்டையை வச்சு மாங்காய் மரம் வளர்றதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுது, அதுலேருந்து நம்ம ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு அதுக்கு எவ்வளோ மாதங்கள் ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸும். ஸோ இதுலேருந்து ஏன்னா எல்லாருமே அந்த மாங்காய் மரத்தை வச்சுட்டு தான் இருக்காங்க. மாங்காய் மரமாக ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சு நிறைய பேர் அதில் பழமும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காம்படிஷன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம இப்போ தான் வந்து அந்த விதையை போட போகிறோன்ற போது நம்ம ஏன் அவங்கள பார்த்து எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? ஸோ அவங்களுக்கே அது வருமா தெரியலையே, ஐயோ லாஸ் ஆகிடும் போலையே. இதில் என்ன விஷயம்னா, நிறைய பேர் வந்து அந்த மாங்காய் மரத்தை வளர்றதுக்குள்ளேயே இது வேஸ்ட்டு தான், அவ்வளோதான் போல் வளராது, அவ்வளோதான் நம்ம கிளம்பிடுறாங்க. அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டால் தாங்க வளரும். எஃபர்ட்டே நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் பாட்டுன்னு திடீர்னு தண்ணி ஊற்றுறீங்க, திடீர்னு அந்த மாதிரி இருந்தால் எப்படி அது? அதுவும் நாங்கள் பாதுகாத்துட்டே தானே இருக்கணும். அது பாதுகாத்துட்டே இருந்தால் தானே அது வளரும். அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸும், ஓகேங்களா? இதுலேயும் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும், எல்லா ஸ்டேட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்கும், எல்லா கண்ட்ரியில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸு, ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருக்குது. இதுலேயும் நமக்கு டாப் லெண்டில் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஷூட்டன் ஸ்டோரு, அப்புறம் நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கிளாத் பிராண்ட் கம்பெனிஸ்லாம், அவங்களே நிறைய புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. இது நம்ம என்னடா பண்ண போகிறோம் பெருசா அப்படின்றப்ப நமக்குள்ளேயே நம்ம ஒரு டீமோட்டிவேட்டாக இருந்துகிட்டே இருக்கோம். ஆனால் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம், ஓகேங்களா? இந்த 3 மந்த்ஸில் நான் லேர்ன் பண்ணதெல்லாம் இதெல்லாம் விஷயந்தான். இதில் பெருசாக எனக்கு கிடைக்கல, ஆனாலும் ஒரு பில்டு பண்ணணும். ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்கள் பிஸ்னஸாக பில்டு பண்ணி அந்த பிஸ்னஸை ஒரு ரீட்டைல், ஓகேங்களா, ஒரு ரியாலிட்டிக்கு எடுத்துகிட்டு வர போகிறீங்க. ஒரு சாஃப்ட்வேராகவோ டிஜிட்டலாகவோ இல்லை நான் டிஜிட்டலாகவோ ஒரு ஆன்லைன் ஸ்டோராகவோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டோராகவோ நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ இதுக்கான நம்ம வந்து போடுற எஃபெக்ட்டு, ஸ்கில்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் தான் அதை வந்து படிப்படியாக எடுத்துகிட்டு போகுமே. எடுத்த உடனே யாராலும் பெருசாகவே முடியாது. நம்ம பிராண்டு, ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிராண்ட் உங்கள் காலர் பின்னாடி நீங்கள் வைக்கிறப்போ உங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த காலர் பின்னாடி வச்சதுக்கப்புறம் இதை எல்லாருக்குமே தெரியணும், இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது, ஓகே கரெக்டாக எனக்கு இந்த பிராண்டு தான் வேணுன்ற மாதிரி கேட்குறப்போ அப்போ நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணணும். நம்மளோட ரெகுலராக வந்து டிஷர்ட் வச்சோமா, பிரிண்ட் அடித்தோமா, கொடுத்தோமான்றலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் உங்களுக்கு கெயினே கிடைக்காது. ஒரு ஆவரேஜாக ஏதோ ஓரளவுக்கு ஒரு பெட்ரோல் காசு மாதிரி வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு பெட்ரோல் காசு மாதிரி அப்பப்போ 100 ரூபாயிலேருந்து எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரோ இதை நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறப்போ, ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ஷாப்போ இல்லை டெக்ஸ்டைல் அந்த மாதிரி நம்ம ரேஞ்சுக்கு நான் போகலான்னு இருக்கேன் ப்ரோ. அப்படின்றப்போ இதுக்கான ஒர்க் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும், ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். ஏன்னா அப் டு டேட்டில் இந்த சீசனில் என்னென்ன சேல் ஆகுது,
மக்களுக்கு என்ன பிடிக்குது, ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு என்ன பிடிக்குது, யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஸோ அடல்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குது, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்து ஒரு டேட்டா மாதிரி எடுத்து வச்சுட்டே இருக்கணும். ஸோ இந்த டேட்டாலாம் ஒரே மாதத்தில் கலெக்ட் பண்ணால் போதுமா கேட்டேன்னா, ஒரு மாதத்தில் கலெக்ட் பண்ணால் பத்தாது. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஒரு திடீர்னு மாறிட்டே இருக்குது. இப்போது எங்ககிட்ட வந்து எல்லாருமே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு ஆரம்பிக்கிறப்போ ஸோ எல்லாருமே வந்து ஓவர் சைடு கேட்டுருந்தாங்க. இப்போ ஓவர் சைஸ்டுக்கு வரப்போ எல்லாருமே ஃபுல் ஸ்லீவ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ ஃபுல் ஸ்லீவ் இறக்கியிருக்கோம், இப்போ வந்து ஒட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்களா, நம்ம அவங்க கேட்குறது தான் பண்ணுறோமே, ஆனால் திடீர்னு அவங்க மைண்டு மாதிரி இப்போ வேற ஒன்று கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 20,000 30,000 பட்ஜெட்டே வச்சுருக்கோம், எப்படா இதை பண்ண போகிறோம் கேட்டின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 30,000 இதில் செலவு பண்ணுறீங்க, ஆனால் அதுலேருந்து உங்களால் எடுக்க முடியுது. ஆனால் திருப்பி நீங்கள் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் கொட்டிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் 30,000 40,000 வாங்குறேன், எனக்கு இப்போ ஒரு சைட் பிஸ்னஸாக பண்ணோம், ஏதோ என் தேவைக்கோ இல்லை சம்திங்ஸ் ஏதாவது ஒரு நீடுக்கு ஏதாச்சும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அந்த நீடு இருக்குது தெரியுமா, இதுலேருந்து ஏதாச்சும் எடுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது கிடைக்காது. திருப்பி உங்கள் காசு தான் திருப்பி இதை போட்டு தான் ஆகணும். என்னடா இது என் காசு போடுறதுக்கு நான் எதுக்கு நான் போடாமல் இருக்கணும், இந்த காசு தூக்கி நான் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாமே நினைக்கலாம். ஓகேங்களா, பிஸ்னஸ்லாம் அப்படி தான் இருக்குமே. ஓகே, இது எனக்கு வந்து ஒரு ஷாப்பில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து 8 years 10 years தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கே சொல்கிறாங்க, அவங்களே லாஸ்ட் ஒரு 4 years பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்கமிங் வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட பிராண்டை வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அதை விட சின்ன ஸ்டார்ட் அப்பு தான். ஸோ அதுலேருந்து நம்ம வரப்போ இதுக்கு வந்து நிறைய டைம்ஸ் எடுக்குமே. ஆனால் இது ஷார்ட்கட்டாக ஒரு லூப் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்துலேயுமே இந்த லூப் நான் சொல்கிறேன். ஓகே, இது ரொம்ப வந்து நான் வந்து என்னால் வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுமா, ஓகேங்களா, என்னால் தெரிய எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமான்றது எனக்கு வந்து தெரில. ஓகேங்களா, ஸோ என்னென்னா இந்த டிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டிடிஎஃப் டிஷர்ட் பிரிண்டிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போதே நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் டிஷர்ட் பிரிண்டிங் மட்டுமே அடிச்சிங்கன்னா சேலே ஆகாது, வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த 5-1 செட்டுன்னு வருது பார்த்தீங்கன்னா ஹீட் மிஷின்ஸில், ஸோ அதில் வந்து இந்த சப்ளிமேஷன் புரியுதுங்களா, டிடிஎஃப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிரிண்டர் ஒன்று வாங்க, அதில் சப்ளிமேஷன் இங்கு ஊற்றுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 5-in-1 காம்போ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கப்பு, பிளேட்டு, கேப்பு, ஸோ சம்திங் ஓகேங்களா, கீ செயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆஃபர்ஸை போடுங்க, டிஃப்ரெண்ட்ஸாக தான் தாங்க. இப்போ இந்த டிஷர்ட்டுக்கு இந்த கப்பு இல்லை, இந்த கப்பு, இந்த டிஷர்ட்ஸு அண்ட் அதுக்கு ஒரு கீ செயின், ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஒரு காம்போவாக நாங்கள் தரோம். ஸோ ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கும், எப்படி ஒரு ஈக்கோ மாதிரி ஒரு ஈக்கோ சிஸ்டம் மாதிரி. ஸோ இது எல்லாமே ஒரு ஈக்கோ சிஸ்டமாக இருக்கும். ஸோ வாங்குற போது அது கம்ப்ளீட்டாக இப்போ நான் வந்து எப்படி அவெஞ்சர்ஸ் போட்டிருக்கேன், அவெஞ்சர்ஸ் வந்து இது டூம்ஸ்டே இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. ஓகேங்களா, பட் ஆனால் இந்த டூம்ஸ்டே இப்போ இது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பெருசாக தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் டூம்ஸ்டே கிட்ட வரப்போ இந்த டிஷர்ட்டு, இதுக்கான ஒரு கப்பு, ஓகேங்களா, ஸோ அப்படி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஒர்த்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, மார்வல்ஸ் லவ்வர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் விஜய் படமோ அஜித்தோ, ஸோ அவங்களோட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்களா, அப்போ அந்த டைமில் நம்ம தான் ஏதாச்சும் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணணும். ஒரே வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது, அந்த ஒரு வேலை வந்து மல்டிபிள் ஒரு சிஸ்டம் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். கப்பு, கீச்சன், மக்கு, ஸோ கேப்பு, ஷர்ட், நீங்கள் வந்து டிடிஎஃப் நீங்கள் ஷர்ட்லேயும் பண்ணலாம், டிஷர்ட்டில் பண்ணலாம், ஹுட்டியில் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி தான். ஏன் சாக்ஸில் கூட உங்களால் பண்ண முடியும், பேண்ட்டில் உங்களால் பண்ண முடியுமே. ஸோ ஃபுல் ஹேண்டில் வந்து டிசைன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் நீங்கள் வெறும் டிஷர்ட் டிசைன் வாங்குறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, ஹீட் ப்ரெஸ் அடிக்கிறீங்க, சேல் பண்ணுறீங்கன்னா வேலைக்கே ஆகாது. பட் இன்னும் புதுசாக வேறு என்னெல்லாம் பண்ணால் அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஆஃபர்ஸை கொடுங்க, ப்ராஃபிட்டை விடுங்க, அது அப்புறம் விஷயம். ஸோ ஆஃபர்ஸ் தாங்க, காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், ஸ்பெஷல் டீல் போடுங்க, லிமிட்டட் டைம் டீல்ஸ் போடுங்க. ஓகேங்களா, இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நீங்களும் அதை பண்ணி தான் ஆகணும். இப்போ கடைக்கு போனால் நம்ம வந்து ஒரு டிமார்ட்டோ இல்லை பெரிய கடைக்கு போனால் சில ஆஃபர்ஸில் தருவாங்க, ஃப்ளாட் 1000 போட்டு சம் ஆஃபர்ஸ் தான் தருவாங்க பார்த்தீங்களா, இல்லை 10% தரலாம், 50%லாம். அதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு, சம் டீல்ஸ் தான் அதெல்லாம். ஓகேங்களா, நம்மக்கிட்டே அவங்க வரணும், அவ்வளோதான். வெளியே எங்கேயும் பொறுத்தவரை கஸ்டமர்ஸ் எல்லாம் என்கிட்ட வரணும். அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும்.
ஆனால் இதை சின்னதாக ஆரம்பித்து சின்னதாகவே விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? இது பண்ணிகிட்டே இருங்க, ஒரு பக்கம் இதை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ப்ரொஃபஷனலாக ஒரு ஒர்க் பண்ணுங்கள், சைட் பிஸ்னஸை வச்சு பண்ணுங்கள். சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன் இல்லை, எல்லோரும் யோசிக்கிற மாதிரியே ஒரே பிரிண்ட்டு, ஒரே ஸ்டில்லு, ஒரே அனிமி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக இதில் வந்து நீங்கள் முன்னேறவே முடியாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி நிறைய .comஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் இதில் நான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ என்னென்னா அந்த .comனா ஜஸ்ட் நம்ம டிசைனை மட்டும் எடுத்து ஒரு டிஷர்ட் மாதிரி ஒரு மோக் ரெடி பண்ணி அதை அப்ளை பண்ணி போட்டால் போதும். அந்த டிஷர்ட்டை அவங்க பார்த்துப்பாங்க, அந்த டிஷர்ட் ஸ்டில்லேருந்து அவங்க பார்த்துப்பாங்க. அந்த டிசைன் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பார்த்து அந்த டிசைனுக்கான கமிஷன் நமக்கு கிடைக்கும். நீங்கள் சும்மாலாம் எதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் ஒரு டிசைன். ஓகேங்களா? ஒரு அனிமே டிசைன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து அங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அதை வந்து நம்ம வேறு என்ன கஸ்டமர்ஸ் அதை பார்த்து வாங்குறாங்கன்னா ஒரு கிளைண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட டிசைன்ஸை வாங்கி அவங்க வந்து டிஷர்ட்டு பிரிண்டிங் அடித்து அவங்க தருவாங்க. அதில் வர கமிஷன் காசு நமக்கு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழியெலாம் இருக்குது. டிசைன்ஸ் கொடுத்து கூட காசு சம்பாதிக்கலாம். ஸோ நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னன்னா இப்போ என்கிட்ட புதுசாக என்ன ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்குன்னா, இப்போது நான் ஒரு டிஷர்ட் ஷாப்பை பிடிச்சாச்சு. இப்போ என்னென்னா அங்கே என்னென்னா அவங்களுக்கு திடீர்னு அங்கே வர பசங்க வேறு டிசைன்ஸ் கேட்குறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ டிசைன்ஸ் வரப்போ அவர் டிஷர்ட் வச்சுருக்காரு. ஆனால் எனக்கு அவர் பிரிண்ட் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. நீங்கள் பிரிண்ட் மட்டும் எனக்கு வேணும் ப்ரோ, டிஷர்ட் என்கிட்ட இருக்குன்ட்டாங்க. ஸோ அதான் நாங்கள் என்ன பண்ணி இது ரெகுலராக ஒரு பிரிண்ட் மாதிரி நாங்கள் ஒரு மீட்டரில் ரெடி பண்ணி என்னென்னலாம் தேவையோ எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஒரு பிரிண்ட்டுக்கு வந்து சார்ஜஸ் வாங்குவோம். ஒரு 80 rupees, 60 rupees, 100 rupees வாங்குவோம். அதுக்கான சைஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நமக்கு சைடாக இன்கம் வந்துட்டு தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் நமக்கு ஏதோ ஒரு வழியில் நமக்கு இன்கம்மை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். இல்லை நான் வெறும் டிஷர்ட் பிரிண்டிங் தான் பண்ணுவோன்னா அதில் எந்த ஒரு கெயினும் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நிறைய வந்து சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி எடுத்தீங்கன்னா உண்மையாகவே இதில் கிடைக்கலானோ அந்த அதர் சோர்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்களுக்கான ஒரு பில் பண்ணலாம். உங்களோட ஷாப் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து இப்படி நினைக்கிறீங்க, நாளைக்கு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து ஆஃப்லைன் ஸ்டோர் கூட மாறலாம். அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்பிக்கை கை விட்டுறாதீங்க. முடியும்னு நினச்சி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆனால் எல்லாரும் மாதிரி ஒரே ஸ்டைல் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் நம்ம மக்களுக்கு நிறைய இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் ரேட்லாம் கம்மி பண்ணி சேல் பண்ணுங்கள். குவாலிட்டியை தரமாக கொடுங்களேன். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மக்கிட்ட தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது இதெல்லாம். ஸோ லாஸ் வரதான் செய்யும். ப்ராஃபிட்ன்றது ஒரு 10% இருந்தாலும் லாஸ் வந்து 90% இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வரணும். ஸோ அக்கௌண்ட்ஸ்லாம் ரொம்ப மெயினாக பார்க்கணும். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்னென்னலாம் இதாக வாங்குகிறோம், என்னென்னலாம் விற்கிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் சார்ஜ், இம்போர்ட் சார்ஜஸ்ஸு, டெலிவரி கொரியர் சார்ஜஸ் முதல்ல கொண்டு எல்லாமே நம்ம கரெக்டாக கணக்கில் வச்சுட்டே இருந்தால் தான் இது எல்லாமே சாத்தியமாகும். ஓகேங்களா? ஸோ ஒரு 0லேருந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் ஆக போகிறோம்னா, ஸோ 1, 2, 3, 4, 5 அதுலேயே அந்த 1, 2ல் வரப்போ அடுத்த சேஞ்சஸ், 3ல் வரப்போ அடுத்த சேஞ்சஸ், பண்ண மிஸ்டேக்கை திருப்பி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கெயினே பார்க்க முடியாது. உங்களோட கஸ்டமர்ஸும் உங்களுக்கு கைவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்களுக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் சைடாக அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் சொல்லியிருந்த பார்த்தீங்களா, அப்படிலாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பிளான் பண்ணி இப்போ ஸ்கேல் இல்லாமல் என்னால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நல்லா பண்ண முடியுமே. ஸோ ப்ராக்டிஸ். ஸோ புதுசாக நம்ம ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஃபுல் சைடில் பிரிண்ட் அடிக்கிறது, அது ஒரு கம்மி ரேட்டுக்கு நாங்கள் சேல் பண்ணுறோம். நிறைய டிஷர்ட்ஸ் ஆஃபரில் ஃப்ரீயாக தருவோம். ஓகேங்களா? இப்போ எங்ககிட்ட வந்து ரவுண்ட் நெக்லாம் வந்து சேல் ஆகலை மோஸ்ட்டாக. ஏன்னா எல்லாரும் ஓவர் சைஸு டவுன் ஷோல்டர் வந்தால இப்போ அதை நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்குன்னு வேஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதை நாங்கள் வந்து ஒரு ஆஃபராக கொடுத்துறோம். ஸோ ஒரு டிஷர்ட் வாங்கினா ஒரு டிஷர்ட் ஃப்ரீன்ட்டு கொடுத்துட்றோம். ஸோ இதில் நமக்கு நஷ்டம் தான். ஆனால் கஸ்டமர்ஸ்க்கு அது ஒரு ஆஃபர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு இது நம்மக்கிட்ட தான் வருவாங்க திருப்பியும், வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஓகேங்களா? இதான் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு இதில் கவர் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு அந்த 3 மாதம் தெரிஞ்ச மட்டும் தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ஒரு 1 year கழிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்த நான் சொல்லுவேன். ஸோ 3 மாதத்தில் நான் என்னெல்லாம் பார்த்தனோ கொஞ்சம் டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ லவ் யூ கேஸ், பாய். வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் உண்டு, மாறாதது.